கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் பேர் பூங்கொடி. நான் சென்னை இங்கே புருஷவாக்கத்துலேருந்து வரேன். நான் கவர்மெண்ட் ஜாபில் இருக்கேன். 4 வருஷமாக ஒரே போராட்ட பிரச்சனையாக இருந்தது. போன மாதம் அங்கிள்கிட்ட நானும் சாட்சி சொன்னப்பா, என் வேலை பர்மனெண்ட் பண்ணி தாங்கப்பான்னு சொல்லி அங்கிள்கிட்டும் சொல்லி ஜெபித்தேன். அங்கிள் என் மகளுக்கு வேலையை பர்மனெண்ட் பண்ணி தாங்கன்னு சொன்னாங்க. அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு எனக்கு பர்மனெண்ட் பண்ணி ஆர்டர் வந்தது. அதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நாங்கள் திருச்சியிலேருந்து வரோம். அக்டோபர் மாதத்துலேருந்து இந்த ஃபஸ்ட்டு மீட்டிங் நாங்கள் அட்டன் பண்ணோம். ஐயாக்கிட்ட எங்களுக்கு தலையில் கை வச்சு ஜோம் பண்ணப்போ எனக்கு கொடுத்த வார்த்தை என் பிள்ளைகளுக்கு வேண்டியதெல்லாம் செய்வேன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. அப்போ நான் என் தம்பி அம்மா வந்திருந்தோம். ஆண்டவர் அந்த நேரத்தில் என்னோட ஜாப்காக நான் அதை குறித்து ரொம்ப ப்ரே பண்ணிகிட்டு இருந்தேன். அது நான் ஆக்சுவலி சவுதியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்காக இந்தியா வந்தேன். அது கிளியரே ஆகாத மாதிரி இருந்துச்சு. ப்ராசஸே ஓப்பன் ஆகலை. ஆனால் நான் அக்டோபர் மாதம் வந்துட்டு போனேன். நவம்பர் மாதம் எக்ஸாம் எழுதினேன். அந்த எக்ஸாமில் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே நல்லா பாஸ் பண்ணி மார்க் வாங்க தேவன் எனக்கு கிருபை செய்தார். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியில் அமர்ந்து, ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு என்ன வார்த்தை சொல்லி ஆசீர்வதிக்க நீர் விரும்புகிறீர்? இன்றைய தினத்தின் என் பிள்ளைகளுடைய மங்கள வார்த்தை என்ன? தேவ சமூகத்திலே நான் ஜெபத்திலே தரித்திருந்த பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கொடுத்த வார்த்தை சங்கீதம் 104, 27, 28 ஆகிய வசனங்கள். ஏற்ற வேளையில் ஆகாரத்தை தருவீர் என்று அவைகள் எல்லாம் உம்மை நோக்கி காத்திருக்கும். நீர் கொடுக்க அவைகள் வாங்கிக் கொள்ளும். நீர் உம்முடைய கையை திறக்க அவைகள் நன்மையினால் திருப்தியாகும். கொடுக்கிற கர்த்தர் என்கிற தலைப்பிலே கர்த்தர் நம்மோடு இடைபடுகிறார். அவர் இன்றைக்கு ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். அவர் தன்னுடைய கரத்தை நமக்கு நேராக திறக்க நாம் நன்மையினால் திருப்தி அடைந்து கடந்து செல்ல போகிறோம். ஹல்லேலூயா. ஏற்ற வேளையிலே ஆகாரத்தை தருவார் என்று இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகளும் மனுஷர்களும் அவரை நோக்கி காத்து கொண்டிருப்பார்களாம். அப்பொழுது ஏற்ற காலத்திலே கர்த்தர் சகாயம் செய்யும்படி தன்னுடைய கரத்தை அவர்களுக்கு நேராக திறக்க அவர்கள் வாங்கிக் கொள்ளுகிறார்கள். அவர் கொடுக்க நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். அவர் தன்னுடைய கரத்தை திறக்க இன்றைக்கு நன்மையினாலே நாம் திருப்தியாகிறோம். ஏதோ ஒரு விசேஷித்த ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்து உறுதியோடு கூட தேவ சமூகத்தில் வந்திருக்கிறீர்கள். சிலர் ஆண்டவர் கொடுக்கிற சுகத்தை வாங்காமல் நான் இன்னைக்கு போகமாட்டேன். இன்னைக்கு யாக்கோபு போராடினது போல என்ன நீங்க சுகமாக்கலைன்னா நான் போகவே மாட்டேன் ஆண்டவரே. இன்னைக்கு எனக்கு விடுதலை கிடைக்கலன்னா நான் ஒரு அடி கூட எடுத்து வைக்க மாட்டேன். ராத்திரியெல்லாம் பயமுறுத்துகிற சொப்பனங்கள், அந்த அசுத்த ஆவிகளின் கட்டுகளிலிருந்து இன்னைக்கு நான் விடுதலை வாங்காம ஒரு அடி எடுத்து வைக்க மாட்டேன். நீண்ட நாட்களாக நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த கோர்ட்டு கேஸுக்கு ஒரு பிரச்சனைக்கு ஒரு முடிவு வராம இன்னைக்கு நான் இந்த இடத்தை விட்டு கடந்து போக மாட்டேன். நீண்ட நாட்களாக நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அரசாங்க உத்தியோகம் எனக்கு கிடைக்குமா கிடைக்காதான்னு இன்னைக்கு ஆண்டவரிடத்தில் நான் உத்தரவாதம் வாங்காம நான் திரும்பி போக மாட்டேன். இன்றைக்கு நான் எதிர்பார்க்கிற அபிஷேகம், ஒரு வல்லமையின் வரத்தை நான் வாங்காம போக மாட்டேன்னு எல்லாரும் ஏதோ ஒன்றை எதிர்பார்த்து தான் இன்றைக்கு வந்திருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. ஏற்ற வேளையிலே ஆண்டவர் கொடுப்பார் என்று சொல்லி உலகத்தில் உள்ள ஜீவராசிகள் எல்லாம் அவரை நோக்கி காத்திருக்கிறது போல நாமும் இவ்வளவு நாளும் காத்திருந்தோம். இன்றைக்கு அவர் கொடுக்க நாம் பெற்றுக்கொள்கிறோம். அவர் தன்னுடைய கரத்தை திறக்க நாம் நன்மையினால திருப்தியா கடந்து செல்வோமா. வேதம் சொல்லுகிறது, நாம் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் ஜெபித்ததற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற ஆண்டவர் என்று எபேசியர் 3:20 சொல்லுகிறது. நாம் வேண்டிக் கொண்டதற்கும் ஜெபித்ததற்கும் எதிர்பார்த்ததற்கும் மிகவும் அதிகமாக நமக்கு கொடுக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. மனுஷனை நீங்க போய் ஒரு 500 ரூபா கேட்டா, என்கிட்ட அவ்வளோலாம் காசு இல்லப்பா, இதான் முடிஞ்சது ஒரு 50 ரூபா இருக்கிறத வச்சுக்கோ, இல்லைன்னா 100 ரூபா நீ இருக்க வச்சுக்கோ அப்படின்னு தான் மனுஷன் சொல்லுவான்.
நம்ம கேட்குறத விட குறைச்சி தான் கொடுப்போம். ஆனால் ஆண்டவரிடத்தில் நீங்கள் கேட்டால், நீங்கள் கேட்டதை விட, நினைச்சு வந்ததை விட, எதிர்பார்த்ததை விட மிகவும் அதிகமாக நமக்கு கொடுக்கிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா! அவர் கொடுக்கிறவராக இன்றைக்கு நம்ம மத்தியில் இறங்கி வந்திருக்கிறார். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் இதோ நான் உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் வாக்குமாறாத தேவனாக நீங்க எதை கேட்டாலும் இன்னைக்கு ஆண்டவர் கொடுக்கிற தேவனாக வந்திருக்காரு. நீங்க அங்க விசுவாச கண்கள்ல அது பெற்றுக்கொண்டதாக நீங்கள் நினைத்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு போங்க. உங்களுடைய சொந்த கண்கள் அதை காணும். ஹல்லேலூயா! கேளுங்கள், உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக் கொள்வீர்கள் என்று யோவான் 16:24 ஆண்டவர் சொல்லுகிறார். இதுவரைக்கும் நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்கவில்லை, இப்ப நீங்க கேளுங்க. நீங்க கேட்கிற எதுவா இருந்தாலும் உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்த நாட்கள்ல, தன்னுடைய ஊழியத்தின் கடைசி நாட்கள் வரும் பொழுது தன்னுடைய சீடர்கள் எல்லாம் இதே போல கூட்டி சேர்த்தார். அவரிடத்தில் சிறிது நேரம் மனமிட்டு பேசினார். என்ன பேசினார்னா, இவ்வளவு நாளும் இரவும் பகலும் என் கூடயே சுற்றி சுற்றி நீங்கள் ஊழியம் செய்தீங்க, என்கிட்ட எதுவுமே நீங்கள் எதிர்பார்க்கல. ஆனால் இன்னைக்கு நான் உங்களிடத்தில் சொல்கிறேன், கேளுங்க, உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள் என்று மனம் விட்டு பேசின ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு. இவ்வளவு நாளும் ஒருவேளை நீங்கள் தெரிந்தவங்களுக்காக, மற்றவங்களுக்காக, இல்லைன்னா சபையில் உள்ளவங்களுக்காக, வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்காக, கூட வேலை செய்கிறவங்களுக்காக நிறைய காரியங்களை நீங்கள் வாங்கியிருக்கலாம். ஆனால் இன்னைக்கு நான் பர்சனலாக உங்கள் எல்லாருக்கும் நீங்கள் எதிர்பார்த்து வந்ததை கொடுக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா! நீ என்ன எதிர்பார்த்து வந்தீங்க அதை நான் சந்தோஷமா நிறைவா கொடுத்து அனுப்பும்படி இதோ உங்கள் மத்தியில் எழுந்தருளி வந்திருக்கிறேன். ஆண்டவருக்கு அது லேசான காரியம். ஆண்டவரிடத்தில் இல்லாத ஆசீர்வாதம் ஒன்றும் இல்லை. அது பரலோகத்தின் பொக்கிஷ சாலை என்று வேதம் சொல்கிறது. பரலோகத்தில் ஒரு பொக்கிஷ சாலை இருக்குதான். அந்த பொக்கிஷ சாலை ஆண்டவர் திறந்து விட்டாருன்னா இன்னைக்கு உங்களுக்கு இருக்கிற பஞ்சங்கள் எல்லாம் அடைக்கப்படும். ஹல்லேலூயா! கடந்த நாட்களில் நாங்கள் மன்னார்குடி என்கிற பகுதிக்கு ஒரு ஊழியத்திற்கு சென்றிருந்தோம். அப்போ ஆண்டவர் கடைசி ஜெப நேரத்தில் சொன்னார், இப்போ யார் யாருக்கு என்னென்ன வேணுமோ நீங்கள் 2 கரத்தை ஏந்தி இப்போ ஆண்டவரிடத்தில் கேளுங்க. நீங்கள் கேட்கும் பொழுது ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்க போகிறாரு. நீங்கள் எதிர்பார்த்து வந்ததை இன்னைக்கு கையில் வாங்கிட்டு போகிற நிச்சயத்தோடு, விசுவாசத்தோடு நீங்கள் கடந்து போங்க. தேவனுடைய மகிமையை காண்பீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் கடைசி ஜெப நேரத்தில் அந்த ஜனங்களுக்கு சொன்னார். திரளான ஜனங்கள் அந்த இடத்துல கூடியிருந்தார்கள். அப்பொழுது ஒவ்வொருத்தரும் கையேந்தி, ஒவ்வொருத்தரும் எனக்கு ஒரு வேலைக்கான வாசல் வேணும் ஆண்டவரே, எனக்கு ஒரு கற்பத்தின் கனி வேணும், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான ஆசீர்வாதங்களை எதிர்பார்த்து கொண்டார்கள். அதில் ஒரு தாயார் வந்து ஆண்டவருடைய சமூகத்தில் கையேந்தி, ஆண்டவரே என் பிள்ளைக்கு எக்ஸாம் எழுத விடமாட்டேன்றாங்க, செமஸ்டர் ஃபீஸ் கட்டாததுனால, நர்சிங் படிக்கிற என் பிள்ளைக்கு செமஸ்டர் எக்ஸாம் ஃபீஸ் கட்ட எனக்கு ஒரு 25,000 ரூபாய் பணம் மட்டும் நீங்கள் என் கையில் வைங்க ஆண்டவரே, நீங்கள் கொடுக்க நான் வாங்கிட்டு போகிறேன் ஆண்டவர், நீங்கள் கொடுக்காம நீ நான் போக மாட்டேன். என் பிள்ளைக்கு இந்த எக்ஸாமுக்கு சில நாட்கள் தான் இருக்கிறது, இல்லைன்னா எக்ஸாம் எழுத விட மாட்டாங்க, எப்படியாவது அந்த 25,000 ரூபாய் பணத்தை நான் கட்ட எனக்கு ஒரு வழி திறப்பீங்களான்னு சொல்லி ஒரு ஏழை தாய் தன்னுடைய கையில் 1 பைசா இல்லாத நிலைமையில் வரும்போதே அழுதுகிட்டே வந்தாங்களாம். இன்னைக்கு ஆண்டவரிடத்திலிருந்து நான் ஒரு உறுதியான பதில் வாங்காமல் வரமாட்டேன். மகளே, நீ விசுவாசத்தோடு இரு, நீ இந்த நாளில் எக்ஸாம் எழுதுகிற, எல்லா பிள்ளைகள் கூட நீ எக்ஸாம் எழுதுறதுக்கு நீ ஆயத்தப்பட்டு இருன்னு சொல்லி தன்னுடைய மகளிடத்தில் உறுதி சொல்லிட்டு வந்தாங்க. கடைசியாக கை நிறைய ஏசப்பா கட்டுக்கட்டாக பணம் வைக்கிறத விசுவாச கண்களில் பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணினாங்க. ஹல்லேலூயா! கூட்டம் முடிஞ்சு போயிட்டாங்க. தஞ்சாவூர் பகுதியிலேருந்து நிறைய பேர் வேன் பிடிச்சி தான் இந்த மன்னார்குடி ஊழியத்திற்கு அன்றைக்கி மீட்டிங் வந்திருக்கிறாங்க. வேனில் ஏறி உட்கார்ந்த உடனே எல்லாரும் கேட்டாங்களாம், ஐயா கையேந்தி உங்களுக்கு என்ன வேணும்னு கேளுங்க, ஆண்டவர் கொடுக்க போகிறாருன்னு சொன்னீங்களே, நீ என்ன கேட்ட, எல்லாம் ஒரே ஏரியாவிலேருந்து வந்தவங்க தானே. திரும்பி போகும்போது சந்தோஷமாக பேசிட்டு போகும்பொழுது அப்படியே கேட்டாங்களாம். ஒவ்வொருத்தரும் அவங்க எனக்கு ஒரு வேலைக்காக நான் கேட்டேன், எனக்கு ஒரு சொந்த வீடு வேணும்னு கேட்டேன், ஒருத்தர் சொன்னேன் எனக்கு கற்பத்தின் கனி வேணும்னு கேட்டேன், என் மகளுக்கு ஒரு அரசாங்க உத்தியோகம் கேட்டேன், எல்லாரும் சொன்னாங்க. கடைசியாக இந்த அம்மாவுக்கு சொன்னாங்களாம், டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் பணம் கட்டுறதுக்கு என் கையில் ஏசப்பா கட்டாக பணம் வச்சிருக்கிறத என் விசுவாச கண்களில் பார்த்து நான் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணேன்னாங்க. ஹல்லேலூயா! எல்லாரும் உடனே வாயில் விரல வச்சுட்டு சிரிச்சாங்களாம். ஆண்டவர் கையில் காசை கொண்டு வச்சாரா?
என்னம்மா சொல்ற அப்படின்னு சொல்லி எல்லாரும் கிண்டல் பண்ணாங்களாம். அடுத்த 1 மாதம் கழித்து பக்கத்தில் தஞ்சாவூர் CSI சென்ட் பீட்டர்ஸ் சர்ச்சில் ஊழியத்திற்காக நான் போகிறேன். அப்போ அவங்க ஊர் தான், எல்லாரும் வந்திருந்தாங்க. மீட்டிங் முடிச்சுட்டு அந்த வேனில் வந்து ஒவ்வொருத்தராக ஒரு சாட்சி சொன்னாங்க. அதில் இந்த அம்மா வந்து சொன்ன சாட்சி என்னென்னா, இங்கே பார்த்துங்க, இவங்க எல்லாரும் என்ன கிண்டல் பண்ணாங்க, ஐயா இயேசுநாதர் என் கை நிறைய பணம் தந்திருக்காருன்னு சொல்லிட்டு நான் ஸ்தோத்திரம் பண்ணேன்னு உடனே எல்லாரும் வேனில் வச்சு என்ன கிண்டல் பண்ணாங்க. இப்போ எல்லாருக்கும் முன்னால் எனக்கு 25,000 ரூபா தான் பணம் தேவைப்பட்டது. ஆனால் எனக்கு 1,00,000 ரூபாய்க்கான DDயை ஒரு உதவி தொண்டு நிறுவனத்தில் இருந்து ஆண்டவர் அனுப்பியிருந்தார். அல்லேலூயா. கடனாக எங்கேயும் நான் வாங்கலையா. அவள் கல்லூரியில் சேரும் பொழுது ஒரு தொண்டு நிறுவனத்தில் தன்னுடைய பிள்ளையை படிக்க வைக்கிறதுக்கு ஏதாவது உதவி செய்தால் செய்யுங்கன்னு சொல்லிட்டு அவள் கல்லூரியில் அவளை ஜாயின் பண்ண வைக்கும் பொழுது அவங்க கொடுத்தது. 4 செமஸ்டர் ஆச்சு. 4 செமஸ்டருக்கு அவங்க பணம் கட்டலை. திடீர்னு ஒரு நாள் அந்த தொண்டு நிறுவனத்தினுடைய அந்த தாளாளர் அவர்கள் பழைய ஃபைலெல்லாம் எடுக்கும் பொழுது, ஐயோ ஒரு 7 அம்மா இப்படி தஞ்சாவூர்லேருந்து உதவி கேட்டிருக்காங்களே, 4 செமஸ்டர் நேரம் முடிஞ்சிருக்குமே, பிள்ளை படித்தால எப்படி ஃபீஸ் கட்டினாங்கன்னு தெரியலையே, 4 செமஸ்டருக்குள்ளே மொத்த ஃபீஸையும் சேர்த்து 1,00,000 ரூபா அனுப்பி விட்டுருங்கன்னார். அல்லேலூயா. எல்லாருடைய கண்களுக்கு அது ஆச்சரியமாயிட்டு. கூட இருந்த சிஸ்டர்ஸ் எல்லாம் சொன்னாங்க, உண்மையில் ஐயா நாங்கள் எல்லாம் சேர்ந்து கிண்டல் பண்ணோம், ஆனால் அந்த அம்மாவுடைய விசுவாசத்தின்படி ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளை, 25,000 ஒரு செமஸ்டருக்கு கேட்டவங்களுக்கு இன்னும் அடுத்து இன்னொரு 3 செமஸ்டருக்கு சேர்த்து கொடுத்து ஆண்டவர் மகிழ பண்ணினவர். அதான் சொன்னேன், நாம் நினைக்கிறதற்கும் ஜெபிக்கிறதற்கும் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் மிகவும் அதிகமாக உங்களுக்குள்ளே கிரியை செய்கிற ஆண்டவர். ஆண்டவருடைய பிள்ளைங்க எப்பவுமே ஆண்டவரை நோக்கி முறையிடணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். ஏற்ற காலத்திலே ஆண்டவர் தருவார் என்று ஜீவராசிகள் எல்லாம் அவரை நோக்கி காத்திருக்குமாம், அவரை நோக்கி பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்காங்களாம். ஒத்தாசை தருகிற பர்வதங்களுக்கு நேராக தங்கள் கண்களை ஏறெடுத்துக் கொண்டே இருப்பார்களாம். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசை வரும். இன்னைக்கு நீங்க எதை எதிர்பார்த்து வந்தாலும் ஆண்டவர் 100% அதை உங்களுக்கு கொடுத்ததாக நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். நீங்கள் விசுவாசத்திலே எதை கேட்கிறீர்களோ அவைகள் எல்லாம் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். நிறைய பேருக்கு விசுவாசத்தில் குறைபடுகிறதுனால ஆசீர்வாதங்களை கிடைக்கல. சிலர் விசுவாசத்தில் கொஞ்சமாக இருக்கிறபடினால கொஞ்சம் ஆசீர்வாதங்கள் தான் அவங்களுக்கு கிடைக்குது. நிறைவான ஆசீர்வாதங்களை இன்றைக்கி நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியலை. இன்றைக்கி நீங்கள் எல்லாரும் மனசு விட்டு ஆண்டவரிடத்தில் என்ன வேணுமோ ஆண்டவரிடத்தில் கேளுங்க. ஒரு அப்பாட்ட ஒரு பிள்ளை போய் உட்காந்து கேட்பாங்க தெரியுமா, அப்பா பிள்ளைக்கு கல்யாணம் வச்சுருக்கிறேன், என் கையில் பணம் ஒன்றுமே இல்லைப்பா, நானும் ஆழ்வு கோளாறில் ஒரு 50 பவுன் போட்டுடுறேன், 2 லட்சமோ 5 லட்சம் கையில் கொடுக்குறேன்னு சொல்லிட்டப்பா, உங்களை நம்பி தான் நான் சொல்லியிருக்கேன் ஆண்டவரே, என்கிட்ட என்ன இருக்குன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும், நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியது ஒன்றும் இல்லைப்பா, எனக்கு பலமும் தெரியும், என் பலவீனமும் உங்களுக்கு தெரியும், என் கையிருப்பும் உங்களுக்கு தெரியும், உங்கள் கடனும் உங்களுக்கு தெரியப்பா, உங்களுக்கு நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை, உங்களை நம்பி நான் வாக்கு கொடுத்துட்டேன், இந்த வாக்கை நிறைவேற்ற எனக்கு கொஞ்சம் அனுக்கிரகம் பண்ணுங்க ஆண்டவரே. நீங்கள் ஒரு வார்த்தை கேளுங்க, ஆண்டவர் உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுவார். ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே இப்படி ஒரு கொடிய வியாதி என்ன தாக்கி இருக்கு, டாக்டர் இடத்துல போனேன், 4 லட்ச ரூபா சர்ஜரிக்கு வேணும்னு சொன்னாங்க, என்கிட்ட 4 பைசா இல்லைன்னு உங்களுக்கு தெரியுமா ஆண்டவரே, அதனால நான் மருத்துவர்களை எல்லாம் தாண்டி உங்களை நம்பி வந்திருக்கிறப்பா, எனக்கு இன்னைக்கு நீங்க ஒரு இலவச சுகத்தை கொடுத்துதான் ஆகணும், நீ சொல்ல ஆகும் கட்டளையிட நிற்குன்னு சொன்னீங்களப்பா. இந்த கேன்சர் வியாதி நோயோடு என் சரீரத்திலேருந்து மறைஞ்சு போனோம், 4 பைசா கூட டாக்டர்கிட்ட கொடுக்க என்னிடத்துல இல்லை, ஆனால் வெள்ளியும் பொண்ணும் என்கிட்ட இல்லை, ஆனால் நீங்கள் என் கூட இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. இயேசுப்பாவுடைய நாமம் எனக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறது, கர்த்தருடைய நாமம் எனக்கு பலத்த துருகமாக இருக்கிறது, நீதிமான் அதிலே ஓடி சுகமாய் தங்கி இருப்பார் என்று சொன்னீரே. உம்முடைய நாமத்தை தேடி உம்முடைய தேவாலயத்தை தேடி நான் சந்தோஷமாய் வந்திருக்கிறேன், ஓடி சுகமாய் ஒளிந்து தங்கி இருப்பதற்காக அப்படின்னு ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க. ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கும் பொழுது அதுக்காக நீங்கள் ஸ்பெஷல் லாங்குவேஜ் ஒன்றும் தேடக்கூடாது. அந்த லாங்குவேஜ் நீங்கள் சொன்னீங்கன்னாலே ஒரு மாதிரி கிராமட்டிக்கலாக நீங்கள் பேசுனீங்கன்னா அது உங்கள் உதட்டிலேருந்து வர்ற மாதிரி தான் இருக்கும். மனசுலேருந்து அப்பாட்ட ஒரு பிள்ளை எப்படி போய் இன்னும் பேசுவாங்க, அதே போல் போய் நின்றுட்டு நீங்கள் பேசணும், உங்கள் உள்ளத்துலேருந்து சொல்லணும். ஆண்டவரே 8 வருஷமாக ஒரு குழந்தைக்காக காத்திருக்கிறேன்ப்பா, என் கூட கல்யாணம் ஆனவங்களுக்கெல்லாம் குழந்தை ஆயிடுச்சு ஆண்டவரே, நான் மட்டும் இன்னும் அவமானமாக நிற்கிறேன்ப்பா,
நீங்க பார்த்துட்டு தானே இருக்கிறீங்க. நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு எங்கேயோ நிம்மதியா போக முடியுதா? எங்க எனக்கு போக முடியல ஆண்டவரே. எல்லாத்தையும் நீங்க பார்த்துட்டு தானே இருக்கிறப்பா. நான் கூறி குறுகி தானே வர்றப்பா, உங்க பிள்ளை தானப்பா. இன்னைக்கு நீங்க எனக்கு ஒரு தயவு செய்யணும் ஆண்டவரே. ஆண்டவரிடத்துல கேளுங்க, மனம் விட்டு கேட்டீங்கன்னா நம்முடைய சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி நாம் பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் மறக்க முடியாத ஒரு ஆசீர்வாதத்தை, அற்புதத்தை கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்க முடிகிறார். ஹல்லேலூயா. அன்பான எங்கள் நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் நீர் சொன்னீர், கேளுங்கள் உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னீரே. இப்பொழுதும் என் பிள்ளைகள் உம்முடைய சமூகத்திலே கண்களை மூடி 2 கரங்களை பரலோகத்திற்கு நேராக விரித்து என்ன காரியங்களை எதிர்பார்த்து உம்மிடத்திலே ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ அந்த காரியங்களிலே இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும். இதுவே என் பிள்ளைகளுக்கு அற்புதத்தின் நாளா இருக்கட்டும். எந்தெந்த பிள்ளைகள் கடன் பிரச்சனையில சிக்கிக்கொண்டு இந்த கடனிலிருந்து என்னை யார் விடுதலையாக்க முடியும் என்று கண்ணீரோடு நிற்கிறார்களோ அவருடைய கடன்களை அடைப்பதற்காக பரலோகத்தின் பொக்கிஷ சாலை என் பிள்ளைகளுக்கு நேராக திறக்கப்படட்டும். பிள்ளைகளை படிக்க வைத்த கடன் இருக்கிறது, பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து வைத்த கடன் இருக்கிறது, வீடு கட்டின கடன் இருக்கிறது, கடனை அடைக்க கடன் வாங்கினேனே அந்த கடன் இருக்கிறது, எல்லா இடங்களிலும் சுத்தி கடன் வாங்கி வைத்திருக்கிறேனே என்று அழுது கொண்டிருக்கிற சில பிள்ளைகள் சமூகத்தில் வந்திருக்கிறார்கள். இன்றைக்கு அவர்களுக்கு நீர் கொடுக்க என் பிள்ளைகள் ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொள்ளட்டும். நீர் உம்முடைய கரத்தை திறக்க அவர்கள் நன்மையினால் திருப்தி ஆவார்களாக. அவர்களுக்கு அவற்றை அடைப்பதற்கான நல்ல நிவர்த்தியை தாரும். பணங்களையும் கடன்களையும் அடைப்பதற்கு தேவையான நல்ல வருமானத்தை தாரும். அவருடைய தொழிலிலே காணப்படுகிற மந்தமான நிலைமை இன்றைக்கு மறைந்து போகட்டும். தொழிலிலே என் பிள்ளைகளுக்கு நல்ல அறுவடை உண்டாகட்டும். சம்பளம் கிடைக்காத பிள்ளைகளுடைய போஸ்டர் சாங்ஷன் பண்ணி என் பிள்ளைகளுக்கு சம்பளத்திற்கான வாசலை திறந்து தருவீராக. அரசாங்க உத்தியோகத்தில் இருந்தும் இன்னும் எனக்கு பணம் அரசாங்கத்தில் வாங்க முடியவில்லையே, என்னுடைய போஸ்ட் சாங்ஷன் ஆகவில்லையே, பிரச்சனையில இருக்கிறது, கேஸ்ல இருக்கிறது, அரசாங்கத்திலிருந்து எனக்கு வர வேண்டிய பணங்கள் ஒன்றும் வரவில்லையே என்று யாரெல்லாம் கண்ணீரோடு வந்திருக்கிறார்களோ அத்தனை பேருடைய கண்ணீரின் ஜெபத்தை கேட்டு இப்பொழுது நீர் கொடுக்க என் பிள்ளைகள் அதை விசுவாச கண்களிலே வாங்கிக் கொள்வார்களாக. கையெழுத்து போட வேண்டியவருடைய கரத்தை புரைத்து ஆண்டவர் கையெழுத்து போட வைப்பீராக. அதற்காக தனி தேவதூதர்களை ஆண்டவர் இன்றைக்கு என் பிள்ளைகளுக்காக நியமிக்கிறதற்காக உமக்கு நன்றி. நீர் அப்படி செய்கிற கிருபைக்காக உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 340B பார் 1A 3B1 விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. இது இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் எதிரில் அமைந்துள்ளது மற்றும் காக்னிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் அருகிலும் அமைந்துள்ளது. மின்னஞ்சல் prayer@godsloveministries.co.in. எங்களது இணையதளம் www.godsloveministries.co.in. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04454479999 மற்றும் 9941950999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.